வணக்கம். நாலடியார் பாடல் எண் 228. ஏதிலார் செய்தது இறப்பவே தீதெனினும் நோதக்கதென்னுண்டா நோக்குங்கால் காதல் கழுமியார் செய்த கரங்கருவி நாட விழுமிதான் நெஞ்சத்துள் நின்று. இந்த பாடலுக்கு பொருள் கொள்ளும் பொழுது இந்த 3வது அடியில் இருக்கிற 3வது 4வது சீர்கள் அதை முதல்ல எடுத்துகிட்டு வரணும். கரங்கு அருவி நாட, கரங்குதல்னா ஒலி செய்தல், அருவினா மலையிலிருந்து விழுகின்ற அந்த நீர், அந்த அருவி. நாட அப்படி ஒலி செய்கின்ற மலை அருவிகளை உடைய பாண்டிய நாட்டை உடைய அரசனே அப்படிங்கிறது ஆடு முன்னிலை. அந்த பாண்டிய நாட்டு மன்னனை விழித்து இந்த ஒரு கருத்தை சொல்கிறார். நட்பில் பிழை பொறுத்தல் அதிகாரத்தில் 8வது பாடலில். இப்போ பாட்டு முதல் அடி. ஏதிலார் செய்தது இறப்பவே தீதெனினும் நோதக்கதென்னுண்டாம் நோக்குங்கால். நோக்குங்கால், நோக்குங்கால்னா மனத்துள் ஆராய்ந்து நோக்குங்கால். ஏதிலார் செய்தது, ஏதிலார்னா அயலார். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங்காங்கிற்பின் தீதுண்டோ ஒன்னும் உயிர்க்குன்னு ஒரு குறட்பாவிலையும் அதே பொருள் தானே வருது. அந்த அயலார் செய்தது இறப்பவே தீதெனினும், இறப்ப அப்படின்னா மிகுதியாக, மிகுதியான தீங்கை உடையது என்றாலும் நோதக்கது என்னுண்டாம். நோதக்கது அப்படின்னா நாம் நொந்து கொள்ளத்தக்கது, வருந்தத்தக்கது. என்னுண்டாம் அப்படின்னா என்ன உள்ளதாம் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? எதுவும் இல்லை, வருத்தப்படக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன் வருத்தப்படக்கூடாது? அவன் அறிவில்லாமல் நமக்கு ஏதோ தீங்கு செஞ்சுட்டான், அல்லது நம் தீவினையின் பயனாக அவன் வழியாக அந்த தீங்கு நமக்கு வருகிறது. இனி அவனை போய் நொந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த முதல் 2 அடி. ஏதிலார் செய்தது இறப்பவே தீதெனினும் நோதக்கதென்னுண்டாம் நோக்குங்கால். நோக்குங்கால்னா மனத்திலே ஆராய்ந்து நோக்குங்கால். அந்த எண்ணுண்டாம அடுத்ததையும் கொண்டே சேர்த்தணும். எப்படி சேர்த்தணும்னா, காதல் கழுமியார் செய்த விழுமிதா நெஞ்சத்துள் நின்று எண்ணுண்டாம் அப்படின்னு சேர்த்தணும். அப்படி சேர்த்துறது தாப்பிசை பொருள்கோளின் பால் படும். சரி, அதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். காதல் கழுமியார் செய்த அப்படின்னா அதாவது ஒருவரிடத்தே அன்பு பொருந்திய நண்பர் செய்த தீமைகள் விழுமிதாம் அறிவினால் சிறந்ததாகி விளங்குகின்ற விழுமிதான் நெஞ்சத்துள் நின்று. அந்த அறிவினால் சிறந்ததாகி விளங்குகின்ற அவருடைய மனத்துள்ளே நின்று, நின்றுனா நிற்ப. நிற்பனா என்ன? அதாவது அவற்றை அவர் மனத்துள் ஆராய்ந்து கொண்டு பார்க்க திருப்பி அந்த எண்ணுண்டாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்தணும். அப்போ எண்ணுண்டாம்னா அவற்றால் வருந்தத்தக்கது எண்ணுண்டாம், யாதுள்ளதாம், எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன? அயலார் மிகுந்த தீங்குகளை செய்தவிடத்தும் அதை அறிவீனத்தால் நேர்ந்தது என்றோ அல்லது நம் தீவினையின் காரணமாக வந்தது என்றோ அறிவுடையோரால் ஆராய்ந்து தள்ளப்படுகின்றன. அவற்றால் அவருக்கு எந்தவிதமான வருத்தமும் உண்டாவதில்லை. அவைகளே அவ்வாறு அறிஞரால் கருதப்படும் பொழுது நம்மேல் அன்புடைய நண்பர்கள் அவருக்கு செய்த தீமைகளால் அவர் வருந்துவது என்ன இருக்கின்றது? ஒன்றும் இல்லை என்பது இதன் கருத்து. ஆதலால் நட்பில் பிழை பொறுத்தலே சிறந்தது என்பதை மீண்டும் இந்த பாடல் வழியாக வலியுறுத்தப்படுகிறது.